ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த ஸ்நாக்கை தாராளமாக சாப்பிட்லாம், வெயிட் ஆயிடாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்நாக்கை எப்படி பண்ணலாங்கிற ரெசிபியை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூண்டு கார பொரி செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அது லைட்டாக சூடானதும் தேவையான அளவு பொரி சேர்த்துக்கலாம். பொரியை லைட்டாக சூடாக்குறதால பொரி இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் காரப்பொரி நல்லா டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும். அந்த வானலியோட சூடு பொரியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம இந்த காரப்பொரியை தாராளமாக சாப்பிட்லாங்க. இது சாப்பிட்றதால நமக்கு வெயிட் ஏறாது. அண்ட் இதில் நம்ம ஆயிலும் அவ்வளோவா சேர்க்குறதில்ல. பொரியும் நம்ம ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும், நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த காரப்பொரியை செஞ்சு நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்காவது நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு இருக்கு, நம்ம அதை எடுத்து தாராளமாக சாப்பிட்லாம். இந்த பொரியை தொடும்போது நமக்கு அந்த பொரியோட சூடு நமக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தொடும்போதே நல்லா அப்படி கிறிஸ்பியாக இருக்குது. இது போதும். நம்ம இதை இன்னொரு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிட்டு வந்துடலாம். அதே வானல் இங்கே வச்சுருக்கேன். அது சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் இந்த பூண்டு தோலோடு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடியிலேருந்து காம்பு மாதிரி இருக்கும்ல, நான் அதை மட்டும் எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நசுக்கி வச்சுருக்கேன். 10லேருந்து 12 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். பொரியில் இந்த மாதிரி பூண்டு சேர்த்து செய்கிறதால காரப்பொரி நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பூண்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இங்கே 4 மோர் மிளகா எடுத்து வச்சுருக்கேன். மோர் மிளகா சேர்க்குறதால இது நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மிளகாவும் நம்ம எடுத்து சாப்பிட்டுடலாம், ஒன்றும் ஆகாது. காரமும் உங்களுக்கு கம்மியாக தான் எடுக்கும் இந்த மோர் மிளகா சேர்க்குறதால. உங்கள்கிட்ட இந்த மோர் மிளகா இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் சிவப்பு மிளகா இருக்குல்ல, அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மோர் மிளகா எண்ணெயில் வறுக்கும்போது கிறிஸ்பாகும், கலரும் நல்லா மாறும். அந்த டைமில் நீங்கள் இந்த மோர் மிளகாவை எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. இப்போ நான் இதை பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இந்த வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. நான் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நான் இங்கே பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த பூண்டு, இந்த மிளகாலாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அது இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாவை நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. இந்த பொரியில் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் உப்பு இருந்துச்சுன்னா இந்த கலவையில் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை அதில் உப்பு இல்லைன்னா இதில் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்னோடதில் பொரியில் உப்பு இல்லை, நான் மோர் மிளகாவில் என்னோடதில் உப்பு இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம பொரி சேர்த்துடலாம். பொரி சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி காரப்பொரி கலக்கும்போது கொஞ்சம் பெரிய வானலியாக நீங்கள் எடுத்து கலந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காரப்பொரியை கலந்துட்டு நல்லா சூடாறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா தேவையானப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளோட பூண்டு காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.